அன்பு நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஐபி. ஜப்பானியர்கள் 90 வயதை கடந்து வாழ என்ன காரணம்? நீண்ட ஆயுளுக்கான ரகசியம் என்ன? இந்த அடிப்படையில் ஒரு கட்டுரையை படித்தேன். ஸோ கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோன்றியது. ஸோ அந்த அடிப்படையில் முதலாவது, நம்மில் பெரும்பாலானோர் நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழ விரும்புகிறோம். ஆனால் தவறான உணவு பழக்கம், மன அழுத்தம், மாசு போன்றவற்றால் 60 வயதை எட்டும் முன்பே பலர் இறந்து போய் விடுகிறார்கள். உலக சுகாதார புள்ளி விவரப்படி இந்தியர்களின் சராசரியான ஆயுட்காலம் என்பது வெறும் 70 ஆண்டுகள் மட்டுமே. உலகத்திலேயே அதிக ஆயுட்காலம் கொண்டவர்கள் ஜப்பானியர்கள் மட்டுமே. இரண்டாவதாக, மத்திய ஜப்பானைச் சேர்ந்த ஒருவர் 112 வயது 344 நாட்களில் உலகின் அதிக காலம் வாழ்ந்தவர் என்ற கின்னஸ் உலக சாதனையில் இடம் பிடித்துள்ளார். ஜப்பானில் உள்ள மக்களின் சராசரி ஆயுட்காலம் என்பது இந்தியர்களை விட 10 வயது அதிகம். சராசரி ஆயுட்காலம் 83.7 ஆண்டுகள், பெண்களுக்கு 86.8 ஆண்டுகள், ஆண்களுக்கு சராசரியாக 80 வயது வரைக்கும் வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லி உலக சுகாதார அமைப்பு சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜப்பானியர்களின் வாழ்க்கை முறை, உணவு பழக்க வழக்கம், உடற்பயிற்சி, கலாச்சாரம், மரபியல் போன்றவை இதற்கு முக்கிய காரணங்களாக விளங்குகின்றன. மூன்றாவது, ஹரா ஹச் பன் மீ அப்படின்னு ஜப்பானியர்கள் பிரபலமான ஒரு பழமொழியை அடிக்கடி சொல்வாங்க. அதாவது, சரியான அளவில் உணவை உட்கொள்ள வேண்டும். வயிறு 80% நிரம்பு வரை மட்டுமே சாப்பிட்டால் நீண்ட காலம் வாழலாம் என்று அங்குள்ளவர்கள் நம்புகிறார்கள். எனவே அதிக உணவை உட்கொள்வதை நிறுத்த வேண்டும். தேவைக்கு அதிகமாக சாப்பிடுவது வயிற்றின் சுமையை அதிகரிக்கிறது. ஹரா ஹெட்ஸ் பன் மீ இது ஜப்பானின் பிரபலமான பழமொழி. அதாவது, சரியான அளவில் உணவை உட்கொள்ள வேண்டும். வயிறு 80% நிரம்பும் வரை மட்டுமே சாப்பிட்டால் நீண்ட காலம் வாழலாம் என்று அங்குள்ள ஜப்பானியர்கள் நம்புகிறார்கள். எனவே அதிக அளவிலான உணவை உட்கொள்வதை நிறுத்த வேண்டும். தேவைக்கு அதிகமாக சாப்பிடுவது வயிற்றின் சுமையை அதிகரிக்கிறது. நான்காவது, சுகாதாரம். ஜப்பானியர்கள் விரிவான சுகாதார அமைப்பை கொண்டுள்ளனர். சிறு குழந்தைகளுக்கு கூட கட்டாயம் தடுப்பூசி போட வேண்டும். மக்களின் உடல்நிலையை அவ்வப்போது அறிந்து கொள்ள சுகாதார நிறுவனங்கள் சிறப்பாக செயல்படுத்துகின்றனர். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை மேம்படுத்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை அடிக்கடி நடத்துகின்றனர். இவை தவிர ஜப்பானியர்கள் அதிக அளவிலான தூய்மையை பின்பற்றுகின்றனர். இதமான காலநிலை மற்றும் பருவகால பூக்கள் நிறைந்த பூங்காக்கள் மக்களை நீண்ட காலமாக வாழ வைக்கிறது என்று நம்புகிறார்கள். ஐந்தாவது, உணவு நேரம். ஜப்பானியர்கள் மெதுவாக சாப்பிடும் முறையை ஊக்குவிக்கிறார்கள். உணவை ஒரு தட்டில் சாப்பிடுவதை விட சிறிய தட்டுகள் அல்லது கிண்ணங்களில் சாப்பிடுவது நல்லது. குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சாப்பிடும் பழக்கம் கொண்டுள்ளனர். சாப்பிடும்போது டிவி பார்ப்பதையும் செல்போன் பயன்படுத்துவதையும் தவிர்க்கின்றனர். குறிப்பாக தரையில் அமர்ந்து சாப்பிடுவதை பின்பற்றுகின்றனர். ஆறாவது, உணவு முறை. ஜப்பானியர்கள் சமச்சீரான உணவை உட்கொள்கின்றனர். பழங்கள், ஒமேகா கொழுப்பு அமிலங்கள் நிறைந்த மீன், அரிசி, முழு தானியங்கள், சோயா, மிசோ மற்றும் பச்சை காய்கறிகளை அதிக அளவு உட்கொள்கின்றனர். இந்த அனைத்து உணவுகளிலும் குறைந்த அளவு கொழுப்புக்கள் மற்றும் சர்க்கரை உள்ளன. அவை விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்தவை. இதனால் புற்றுநோய் மற்றும் இதய நோய்களிலிருந்து விடுபடலாம். ஜப்பானில் உடல் பருமன் விகிதம் மிகவும் குறைவாக இருப்பதற்கு இந்த டயட் முறைதான் காரணம். ஏழாவது, தேநீர் அருந்தும் பாரம்பரியம். ஜப்பானியர்கள் தேநீர் அருந்துவதை மிகவும் விரும்புகிறார்கள். இது அவர்களின் கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது. ஜப்பானியர்களிடையே மட்சா தேநீர் மிகவும் பிரபலமானது.
தேநீர் தயாரிக்க பயன்படும் தேயிலை இலைகளில் ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஆக்சிஜனேற்றங்கள் நிறைந்துள்ளன. அதனால் அவை உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து புற்றுநோயை எதிர்த்து போராடும். 8வது, நடைப்பயிற்சிக்கு முக்கியத்துவம். ஜப்பானியர்கள் உட்கார்ந்த வாழ்க்கை முறையை தவிர்க்கிறார்கள். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் நடக்க விரும்புகிறார்கள். நாற்காலிகள் மற்றும் சோஃபாக்களை விட தரையில் உட்காருவது விரும்பத்தக்கது. இதனால் குடல் மற்றும் தசைகளின் ஆரோக்கியம் மேம்படும். மாணவர்கள் மற்றும் பணியாளர்கள் அருகில் உள்ள ரயில் நிலையத்திற்கு நடந்து அல்லது சைக்கிளில் செல்ல விரும்புகின்றனர். இவை அனைத்தும் அவர்களின் ஆயுளை அதிகரிக்க உதவுகின்றது. 9வது, மரபணுக்கள். ஜப்பானியர்களிடம் அதிகம் காணப்படும் DNA 5178 மற்றும் ND2 237 MET ஆகிய 2 மரபணுக்கள் அவர்களின் ஆயுள் காலத்தை அதிகரிக்கின்றன. இந்த மரபணுக்கள் வகை 2 நீரிழிவு, பக்கவாதம், மாரடைப்பு, பெருமூளை, இதய நோய்களை தடுக்க உதவுகின்றன. நான் திரும்பவும் சொல்கிறேன், மரபணுக்கள் DNA 5178 மற்றும் ND2 237 MET ஆகிய 2 மரபணுக்கள் தான் மிக முக்கியமான ஆயுள் காலத்தை அதிகரிக்கக்கூடிய ஒன்றாக ஜப்பானியர்களிடம் கருதப்படுகிறது. அடுத்ததாக, முதியோர் பராமரிப்பு. மற்ற நாடுகளைப் போலல்லாமல் ஜப்பானியர்கள் தங்கள் வயதான குடும்ப உறுப்பினர்களை முதியோர் இல்லங்களுக்கு அனுப்புவதில்லை. குடும்ப உறுப்பினர்களை கவனித்து அவர்களுக்கு உரிய முறையில் பாதுகாப்பு அளிப்பது அவர்களின் பாரம்பரியமாக கருதப்படுகிறது. முதுமையில் குடும்பத்துடன் வாழ்வது உளவியல் ரீதியாக பல நன்மைகளை தருவதாகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வழிவகுப்பதாகவும் ஜப்பானியர்கள் நம்புகிறார்கள். கடைசி ஒன்று, 11வது, மகிழ்ச்சியுடன் வாழ்வது மிக முக்கியமான ஒன்று. ஜப்பானியர்கள் இகிகை கொள்கையின்படி வாழ்கின்றார்கள். இகிகை, இந்த பண்டைய தத்துவம் மகிழ்ச்சியுடன் வாழ கற்றுக் கொடுக்கிறது. மேலும் அவர்கள் ஏன் வாழ்கிறார்கள் என்பதில் மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள். வாழ்க்கையில் ஒரு இலக்கை நிர்ணயிப்பது, மற்றவர்களுக்கு உதவுவது, சரிவிகித உணவை உட்கொள்வது, நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் அன்பாக நேரத்தை செலவிடுவது, இதுதான் அவர்களின் ஆயுள் காலத்தை இரட்டிப்பாக்கக்கூடிய இரகசியங்கள். இந்த 11 முக்கியமான இரகசியத்தையும் நம்ம வாழ்க்கையில் பின்பற்றினால் ஜப்பானியர்கள் போன்று நாமும் அதிக நாட்கள் உயிர் வாழ முடியும். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத எங்களோடு கூட பகிர்ந்துக்கோங்க. தொடர்ந்து விவாதிப்போம். நன்றி, வணக்கம்.